ஹலோ தமிழ் ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1% அளவுக்கு நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 3.25%, பேங்க் நிஃப்டி 5%, சென்செக்ஸ் 4% வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1/4, அதாவது 100%ல 25% அளவுக்கு நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. காரணம் என்னன்னா, நேற்று நம்மளோட மார்க்கெட் பாசிட்டிவ் வந்ததுக்கு என்ன காரணம்? சீஸ்ஃபயர் வந்துடுச்சு. இதுக்கு மேலே அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் 3 பேருமே வந்து எந்த அட்டாக்கும் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸும் ஓப்பன் பண்ணிடுவாங்க. இதுக்கு மேலே க்ரூட் ஆயிலோட போக்குவரத்துக்கு பெருசாக பாதிப்பு இருக்காதுன்ற நம்பிக்கையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆச்சு. ஆனால் அந்த நம்பிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாறாங்கல்லாம் தூக்கி இஸ்ரேல் போட்டுட்டாங்க. என்ன நடக்குதுன்னா, நேற்று நம்மளோட மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட இந்தியன் டைமிங்கில் 7லேருந்து 8 மணிக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா லெபனானில் 100க்கும் மேற்பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளாரே அட்டாக் பண்ணுறாங்க இஸ்ரேல். இந்த அட்டாக் அவங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னா, இந்த 100 இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெஸ்புல்லாவோட ஆப்ரேட்டிவ்ஸ் இருக்கலாம், கமாண்ட் சென்டர் இருக்கலாம்ன்ற சந்தேகத்தில் வந்து அடிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போர் ஆரம்பித்து 40 நாள் ஆகுது. இந்த 40 நாள்லேயே இதுதான் பிக்கஸ்ட் அட்டாக்னு சொல்கிறாங்க. ஏன்னா 10 நிமிஷத்துக்குள்ளார 100 இடத்துல அடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 254 பேர் கொல்லப்படுறாங்க இந்த அட்டாக்ல. இந்த செய்தி வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் தரப்புலேருந்து பயங்கரமான கண்டனம் வருது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை நாங்கள் மறுபடியும் மூடுறோம், இதுக்கு மேலே எந்த கப்பலும் போகக்கூடாது, இவங்க சீஸ்ஃபயர்னு சொன்னதுக்கு அர்த்தமே இல்லாமல் போச்சு, அமெரிக்காவை நம்பக்கூடாதுன்றதுக்கு இதுதான் ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள், அதாவது போரை நிறுத்துறோம்னு சொல்லிட்டு இஸ்ரேலை வச்சு எங்களை அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஈரான் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிறானுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு 4-5 கப்பல் அந்த டைமில் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை கடக்கிறதுக்கு வந்திருக்கு. நீங்கள் யாரும் இதை கடக்க முடியாது, எல்லாம் ரிட்டர்ன் போங்கன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து மறுபடியும் ஸ்பைக் ஆகுது. காரணம் என்னன்னா, இந்த சீஸ்ஃபயர் அப்டேட் வந்ததுக்கப்புறம் க்ரூட் ஆயில் வந்து $110லேருந்து $92 அளவுக்கு விழுந்திருந்தது. மறுபடியும் இந்த மாதிரி அட்டாக்ஸ் கண்டினியூ ஆகுதுன்ற ஒரு பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் $97-98 போயிடுச்சு. ஆனால் நேற்று அமெரிக்கன் மார்க்கெட்டில் இந்த நெகட்டிவிட்டி பெரிய அளவுக்கு இல்லை. அவங்களோட மார்க்கெட் வந்து ஒரு 3% மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 0.5% அளவுக்கு இழுது. இதை பற்றி கேட்கும்போது இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகு அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிட்டோம், உண்மைதான், அமெரிக்கா வந்து சீஸ்ஃபயர்னு சொன்னாங்க, நாங்களும் அவங்களோட பேச்சுக்கு கட்டுப்படுறோம். ஆனால் லெபனானை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீஸ்ஃபயர் டீலில் கிடையாது. சீஸ்ஃபயர்ன்றது என்னன்னா, ஈரானோட எந்த பகுதியிலையும் நாங்கள் அட்டாக் பண்ண மாட்டோம், ஐஆர்ஜிசி அட்டாக் பண்ண மாட்டோம், கார்கைலான நாங்கள் தொட மாட்டோம். அதே மாதிரி ஈரான் வந்து இஸ்ரேல் மேலேயும் அமெரிக்காவோட கூட்டணி நாடுகள் மேலேயும் அமெரிக்காவோட ராணுவ தளங்கள் மேலேயும் அட்டாக் பண்ணக்கூடாது, இதுதான் சீஸ்ஃபயர் டீல். லெபனானை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஹிஸ்புல்லாவை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீஸ்ஃபயரில் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் அவங்களோட வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் புரியுதா இல்லையானே எனக்கு தெரியல, நாங்கள் பேசினதை இவங்க தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க, 3 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்கிறாரு. முதல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் வாங்கிட்டதா வந்து ஈரான் சொல்கிறாங்க. ஆனால் ஜேடி வான்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஒருபோதும் ஈரான் வந்து நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் பண்ணுறதை ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் கம்ப்ளீட்டாக திறக்கப்படணும், அதுதான் சீஸ்ஃபயரோட ஒரு டீல். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னமும் கூட கப்பல் எங்ககிட்ட கேட்டுட்டு தான் போகணும்னு சொல்கிறாங்க, இதுவே மிகப்பெரிய ஒரு முரண்பாடு, அந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஒத்துக்கவே கிடையாதுன்னு சொல்கிறாரு. மூணாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் சொன்னதே தான் சொல்கிறாரு, லெபனானில் நாங்கள் அட்டாக் பண்ண மாட்டோம்னு சொல்லவே கிடையாது, நாங்கள் ஈரானில் எந்த பகுதியும் நாங்கள் அட்டாக் பண்ண மாட்டோம், இந்த 2 வாரத்துக்கு தான் நாங்கள் சீஸ்ஃபயருக்கு வந்து நாங்கள் ஒத்துக்கிட்டோம்னு சொல்கிறாரு. அதாவது ஈரான் இதை தான் சொல்கிறாங்க, அவங்களோட 15 பாயிண்ட் பிளானா 10 பாயிண்ட் பிளானா இதை தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டை சம்மந்தப்பட்டு நியூஸ் பார்க்கக்கூடிய, நியூஸ் பேசக்கூடிய எனக்கே தெரியுது, சரிங்களா. நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்க, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் டோல் வாங்குறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, லெபனான் மேலே அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கும் அமெரிக்கா ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நமக்கே தெரியுது. ஆனால் அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு தெரியல. இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். அதாவது ரொம்ப சிம்பிள் மக்களே, இஸ்ரேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரே ஒரு சான்ஸ் லெபனான் அடிக்கிறதுக்கு. கரெக்டாக அந்த சான்ஸை பயன்படுத்திட்டு ஒரே நேரத்தில் 100கணக்கான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிசைல்ஸை லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் இந்த அட்டாக் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா லெபனானை அடிக்கலை. அதாவது நேற்று ஈவினிங் வந்து 7லேருந்து 8 மணிக்குள்ளார இந்த அட்டாக் பண்ணதுக்கப்புறம் லெபனான் சைட்லேருந்து, அதாவது ஹிஸ்புல்லா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சில ட்ரோன்ஸ் மிசைல்ஸ் எல்லாம் வருது. ஆனால் இஸ்ரேல் வந்து அதை தடுத்துக்கிட்டு மட்டும் தான் இருக்காங்க. அதே சமயம் இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, ஐஆர்ஜிசி வந்து டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான அட்டாக்கையும் வந்து இஸ்ரேல் மேலே பண்ணலை. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் இந்த பிரச்சனையெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ட்ரம்ப் வந்து வழக்கம் போலே அவரோட வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல், ஈரானுக்கு இதுக்கு மேலே ஏதாவது ஒரு நாடு வந்து ஆயுதங்களை ஏற்றுமதி பண்ணால் அவங்களுக்கு நாங்கள் 50% வந்து டேரிஃப் போடுவோம்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு தான் இருக்குது. காரணம் என்னென்னா, ஈரானுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறது யார்? ரஷ்யா. நீ டேரிஃபை போட்டா என்ன போடலையா என்னன்னு சொல்லிட்டு தான் அவங்க இருக்காங்க. அதே மாதிரி ஈரானுக்கு ஆயுதம் கொடுக்குற இன்னொருத்தர் யாருன்னா சைனா. அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து டேரிஃப் போட முடியாது. ஏன்னா சைனாவோட ரேர் எர்த் மெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு தேவை. ஏன்னா அவங்களோட செமிகண்டக்டர்ஸ்க்கு, ஏஐ டேட்டா சென்டர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேர் எர்த் மெட்டல்ஸ் தேவை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இவரோட பொலிட்டிக்கல் இமேஜை பாதுகாக்கிறதுக்காக இவர் போட்ட ஒரு கிமிக் தான்.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் இந்த போரையே ஆரம்பித்ததுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸை மறைக்கிறதுக்கு தான் சொல்லிட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை எல்லாரும் மறந்துடுறாங்க. காரணம் என்னென்னா, ட்ரம்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு செம்பட்டி அடி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட சுப்ரீம் கோர்ட் கொடுக்குறாங்க பிப்ரவரி 20 அதாவது நீ ஈபா ஆக்டை யூஸ் பண்ணி, அதாவது இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக்ஸ் பவர்ஸ் ஆக்டை யூஸ் பண்ணி போட்ட டேரிஃப் எல்லாம் செல்லாதுக்கண்ணா, உனக்கு அதுக்கெல்லாம் அதிகாரமே கிடையாதுன்னு சொல்லிட்டு யூஎஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து பல்லாருன்னு சொல்லிட்டு ஒரு பதிலை கொடுக்குறாங்க பிப்ரவரி 20. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி. அந்த தோல்வியை மறைக்கிறதுக்காக இப்போ ஈரானை போய் அடித்து நம்ம ஈரானை வழிக்கு கொண்டு வந்தோம்னா இது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும், நம்மளை எல்லாரும் வந்து புகழ்ந்து தள்ளிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அமெரிக்கா வந்து இந்த போரில் குதிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட அனலைசிஸ் படி நான் சொல்கிறேன். ட்ரம்ப்ன்ற ஒரு நபரோட சுயநலத்துக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய 800 கோடி மக்களும் வந்து பாதிக்கப்படுறோம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அப்பாவி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான்லேயும் சரி, அந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரியல. அண்ட் இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் வந்து கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகுது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ரிகவர் ஆக ஆரம்பிக்குது. ஆனால் கரெக்டாக ஒரு 9:35 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஒரு போஸ்ட் போடுறார். ஈரான் வந்து சீஸ்ஃபயர்னு சொல்லிட்டு எங்களோட வழிக்கு வராமல் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணால் நாங்கள் இந்த முறை வந்து பயங்கரமான அட்டாக்ஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சொல்கிறார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்களோட படைகளை நாங்கள் மிடில் ஈஸ்ட்லேயே தான் வச்சுக்க போகிறோம், ஒரு பர்மனெண்ட்டான ஒரு டீல் வர வரையும். அது வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான்லேருந்தோ இல்லை மிடில் ஈஸ்ட்லேருந்தோ எங்களோட படைகளை நாங்கள் திருப்பி கூப்பிட்டுக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இது சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிகவர் ஆக ட்ரை பண்ணாலும் அண்ட் இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் நம்மளோட மார்க்கெட் மறுபடியும் ஏறவே இல்லை, ஒன் சைடடாக வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துட்டே தான் இருந்தது. அண்ட் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டரோட ஒரு கூட்டம் வருது. அதே மாதிரி அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வேன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா சில ரெப்ரசன்டேட்டிவ் வராங்க. இவங்க 2 பேரும் உட்காந்து பேச போகிறாங்க. அந்த பேச்சுவார்த்தையில ஏதாவது முடிவு எட்டப்பட்டுச்சுன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். அப்படி அந்த பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாமல் மறுபடியும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நம்மளோட மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நெகட்டிவாக தான் இருக்க போகுது. ஆனால் என்னோட அனலைசிஸ் படி என்னன்னா, ஒருவேளை அமெரிக்காவால் இந்த போரை கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் முதல்ல சீஸ்ஃபயரே ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க, ஈரானை அடித்து முடிச்சு வழிக்கு உணர்ந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஈரானாலையும் இந்த போரை வந்து எத்தனை நாள்னா கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அவங்க இருந்திருந்தாங்கன்னா அமெரிக்கா நீ அடிக்கிறியா அடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. பாகிஸ்தான் கேட்குற மாதிரி கேட்பாங்களாம், ஈரான் ஒத்துப்பாங்களாம், அதுக்கப்புறம் அமெரிக்கா ஒத்துப்பாங்களாம். ஸோ இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா 2 பக்கமே வந்து பார்த்திங்கன்னா இந்த யுத்தம் வந்து பலவீனத்தை உண்டாக்கியிருக்கு. முக்கியமாக சொல்லணும்னா ஜிசிசின்னு சொல்லக்கூடிய கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா நஷ்டத்தை சந்திச்சிருக்கு. அண்ட் இந்த நஷ்டத்தை அவங்க ஈடுகட்டுறதுக்கே 2-3 வருஷம் வந்து அவங்க புதுசாக பணத்தை சம்பாதிக்கணும். அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும், நேற்று வந்து மார்க்கெட் 4% ஏறிச்சு, நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 4-5% வரை ஏறிச்சு. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1% அளவுக்கு விழுந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆகிடலாமா, எல்லா ஷேர்ஸையும் விற்றுட்டு வெளியே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் நேற்று மார்க்கெட் ஏறிச்சு, முந்தா நேற்று நீங்கள் இதே மாதிரி யோசிச்சு ஷேர்ஸை விற்றுருந்தீங்கன்னா நேற்று காலையில் ஓப்பன் ஆகும்போதே பல ஷேர்ஸ் வந்து 7-8% அதிகமாக ஓப்பன் ஆச்சு. ஈவன் HDFC பேங்க் 5%, LNT 8% எல்லாம் ஓப்பன் ஆச்சு. ஸோ முந்தா நேற்று நீங்கள் விற்றுட்டு நேற்று வாங்கியிருந்தீங்கனாலே அந்த 8% ரேலி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னமும் மார்க்கெட் 10% 20% ஏறலாம், ஆனால் அந்த 8% ரேலி வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரையும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சொல்லுண்டு, டோன்ட் டைம் த மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் எப்போ ஏறும் எப்போ விழும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கணிக்கவே முடியாது. அப்படி கணிச்சோம்னா நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியாது. நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி அவசரப்பட்டு செல் பண்ணவங்க மறுபடியும் உள்ளே போகலான்னு நினைக்கும் போது உள்ளே போனவங்க பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா லாபத்தை சம்பாதிச்சது கிடையாது. இந்த மாதிரி மார்க்கெட் விழும்போது நம்மக்கிட்ட இருக்கிற பணத்துக்கு ஷேர்ஸை வாங்கணும், ஏற்கனவே இருக்கிற ஷேர்ஸை அப்படியே விட்டு வைக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்ட்ராட்டஜி. கொஞ்சம் பேஷன்ஸோட இருங்க. நாளைக்கு பாகிஸ்தானில் உட்காந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனையே முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா கூட 2 வாரத்துக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில இந்த முடிவுக்கு வந்துடலாம். நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, நேற்று இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா லெபனான் அடிக்கிறாங்க, பதிலுக்கு லெபனான்லேருந்து சில ட்ரோன்ஸு மிசைல்ஸ் எல்லாம் இஸ்ரேலில் வந்து விழுது. அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து லெபனான் அடிச்சாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதே மாதிரி இஸ்ரேல் வந்து லெபனானில் ஹிஸ்புல்லாவை அடிச்சாங்களா, பதிலுக்கு IRGC உள்ளே புகுந்துருக்கணும்ல, IRGC வரவே கிடையாது, அட்டாக்கும் பண்ணலை. ஸோ இந்த பிரச்சனையை எஸ்கலேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் நினைக்கிறாங்க. அதே சமயம் இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா லெபனானை தான் அடிக்கிறாங்களே தவிர்த்து ஈரானை போய் அடிக்கல. அதே மாதிரி லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா வந்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரிஸை யாரையும் அடிக்கல. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை முடிய போகுதுன்றதை எனக்கு இண்டிகேட் பண்ணுது. நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். அண்ட் நேற்று இந்த மாதிரி அட்டாக் நடந்ததுக்கப்புறம் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இஸ்ரேல் வந்து இதை பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க.
நீங்கள் லெபனான்லேயும் சீஸ்ஃபயர் கொண்டு வரணும், லெபனானில் மட்டும் சண்டை போட்டுட்டு இருந்தால் பரவாயில்லையா உங்களுக்கு, அமைதினா உலகம் ஃபுல்லாக அமைதியாக இருக்கணும், அதுதான் எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக பேசியிருக்காங்க. யாருன்னா யூகேயோட பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் பேசியிருக்காரு, இட்டாலியோட பிரைம் மினிஸ்டர் மெலோனி அவங்க பேசியிருக்காங்க, ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை முடியுங்கன்ற மாதிரி பேசியிருக்காங்க. இன்னைக்கு மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா சவுதியோட ஃபாரின் மினிஸ்டரும் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லெபனானில் நடந்த அட்டாக்கை பற்றியும் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் திறக்கிறத பற்றியும் பேசியிருக்காங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது சவுதி சொல்லி தான் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் அடித்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்துட்டு இருந்தது. சரிங்களா, ஆக்சுவலாக அது உண்மைதான். ஆனால் இப்போ சவுதியும் ஈரானுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். அண்ட் நமக்கு இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவான நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா எல்என்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா 40% மார்க்கெட் ரேட்லேருந்து 40% டிஸ்கவுண்ட்டில் ஏஷியன் பையர்ஸுக்கு விற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெட்ரோநெட் எல்என்ஜி அப்படின்ற கம்பெனி வந்து பாசிட்டிவான விஷயம். ப்ளஸ் இது இந்தியன் எக்கனாமிக்கும் பாசிட்டிவான விஷயம். ஏன்னா நம்ம வாங்கும் போதே கொஞ்சம் விலை கம்மியாக வாங்கிட்டோம்னா அதை நம்ம விற்கும் போது நம்மளோட சப்ளையர்ஸ்க்கு இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து கம்மியாக கொடுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தும். இது வந்து பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய கத்தார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எல்என்ஜி ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா தான் சொல்கிறாங்க, மறுபடியும் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டா தான் சொல்கிறாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி மார்க்கெட்டில் ஒரு ப்ரெஷரை வந்து கூல் டவுன் பண்ணுற மாதிரியான விஷயம் தான். ஸோ எது எப்படி இருந்தாலும் நாளைக்கு இஸ்லாமாபாத்தில் என்ன பேச போகிறாங்கன்றதை பார்க்கணும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அவங்க பேசும்போது நம்மளோட மார்க்கெட் வந்து முடிஞ்சு கூட போயிட்டு இருக்கலாம் அதனோட அவுட்கம் வரும்போது. மண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை பாசிட்டிவான அவுட்கம் வந்தால் நேற்று எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சோ அந்த மாதிரி ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு நெகட்டிவான அவுட்கம் வந்தால் பெரிய அளவில் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொசிஷன்ஸும் கேரி பண்ணாதீங்க. அண்ட் அடுத்து நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா இன்னைக்கு காலையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 88 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுனில் நம்மளோட நிஃப்டி ஓப்பன் ஆகுது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக ரிகவர் ஆக ட்ரை பண்ணுது. ஆனால் 9:35 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து போட்ட ட்வீட் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நாள் ஃபுல்லாகவே நம்மளோட மார்க்கெட் நெகட்டிவாக தான் இருந்தது. அண்ட் இன்னைக்கான அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வந்து பார்த்தோம்னா அட்வான்சஸ் வந்து 1573 ஷேர்ஸாக இருக்குது. அண்ட் ஷேர்ஸ் நெகட்டிவாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1670 ஷேர்ஸ் இருக்குது. அதாவது 1:1 ஒரு ஷேர் பாசிட்டிவ் வந்தால் ஒரு ஷேர் நெகட்டிவாக இருக்குது. அண்ட் இன்டர்நேஷனல் புரோக்கர்ஸில் ஒருத்தங்களான மார்கன் ஸ்டான்லி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வருஷம் முடியறதுக்குள்ளார சென்செக்ஸ் வந்து 95,000க்கு போயிடும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த புரோக்கரேஜஸ் எல்லாம் சொல்கிறத நம்பாதீங்க, எப்படி வேணால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட அதிகமாக போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த பிரச்சனை இதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டு இருந்தால் மார்க்கெட் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி தான், இவங்களுக்கு மட்டும் எதிர்காலத்தை பார்க்குற சக்தி ஏதாவது இருக்கா என்ன? இந்த மாதிரி தான் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா $6,500 வரைக்கும் போகும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா $5,400 போயிட்டு மறுபடியும் வந்து ஒரு ஃபால் வரலையா? அந்த மாதிரி மார்க்கெட்டில் அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு கெஸ் பண்ணலாம், ஓகே இந்த பிரச்சனை வந்து இன்னொரு 1 மாதத்தில் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் வந்து ரிகவர் ஆகிட்டு இன்னொரு 25% அளவுக்கு நம்மளோட மார்க்கெட் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்ன்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்மளோட ப்ராடர் மார்க்கெட் இண்டெக்ஸஸ் வந்தோம்னா நிஃப்டி, சென்செக்ஸ் மாதிரியான பெரிய இண்டெக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருந்தது, பேங்க் நிஃப்டி நெகட்டிவாக இருந்தது. ஆனால் மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருந்தது, ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்தது. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட போர்ட்ஃபோலியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி விழுந்த அளவுக்கு என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து இன்னைக்கு கரெக்ஷன் ஆகலை. அண்ட் நீங்களும் கூட அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி உங்களோட போர்ட்ஃபோலியோ எந்த அளவுக்கு வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் செக்டோரல் இண்டெக்ஸஸ் வைஸ் பார்த்தோம்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து பயங்கரமாக அடி வாங்கியிருந்தது. ஐடி செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருந்தது, காலையில் நெகட்டிவாக இருந்தது, அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகிடுச்சு. காரணம் என்னென்னா இன்றைக்கி டிசிஎஸோட ரிசல்ட் இப்போ வந்துடுச்சு, அதையும் வந்து நம்ம பேசுவோம். அண்ட் மெட்டல், ஃபார்மா, ஹெல்த் கேர் வந்து பார்த்தீங்கன்னா 1% அளவுக்கு பாசிட்டிவ் வந்தது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த அளவுக்கு ஏறல, இன்னைக்கு இந்த அளவுக்கு மார்க்கெட் விழும்போது இவங்க வந்து 1% பாசிட்டிவாக இருக்காங்க. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எந்த அளவுக்கு வந்து கோல்டு ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்ததோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லா கெயின்ஸும் வந்து எரேஸ் பண்ணிடுச்சு. அதாவது கோல்டு ப்ரைஸஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் $4,850 வரைக்கும் போயிருந்தது நேற்று இன்ட்ராடேல. அண்ட் அது எல்லாமே வந்து கரைஞ்சி இப்போ 4,730 அளவுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நம்மளோட மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 24 கேரட் கோல்டு வந்து அண்ட் நம்மளோட மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 24 கேரட் கோல்டு வந்து 15,192லையும் அண்ட் 22 கேரட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 13,926லையும், அதாவது கிராமுக்கு $100 அளவுக்கு குறைஞ்சி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து $10 அளவுக்கு குறைஞ்சிருக்கு, $238 per கிராம்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா $97-98 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்கலேட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா தடார்னு சொல்லிட்டு க்ரூட் ஆயில் விலை விழ ஆரம்பிக்கும். காரணம் என்ன, கத்தார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எல்என்ஜி வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி ஒருத்தராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உற்பத்தி மறுபடியும் ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 15 நாளுக்குள்ளாரே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் வந்து ஆரம்பிச்சிடும். அண்ட் அது மட்டும்
மட்டும் இல்லாமல் இவங்க ப்ரொடக்ஷனும் டபுள் பண்ண போகிறதா வந்து ஒபெக் ப்ளஸ் கண்ட்ரிஸ் வந்து சண்டே வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சுன்னா கண்டிப்பாக க்ரூட் ஆயிலில் ஒரு கூல் டவுன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் பல கண்ட்ரிஸ் அவங்களோட ரிசர்வ்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்களோட ரிசர்வ்ஸ் நிரப்ப வேண்டிய சூழ்நிலை வந்து இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்டர்ஸ் வரும். அதனால் அவங்களோட ப்ரொடக்ஷன் இயல்பாகவே வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இன்னைக்கு கேஷ் மார்க்கெட்டில் எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1711 கோடி ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா 956 கோடி ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நேற்று எஃப்ஐஐஸோட இண்டெக்ஸ் ஷார்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 79% கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான நியூஸ் வந்ததுக்கப்புறமும் அவங்களோட செல்லிங் வந்து ஒரு 2000 கோடிக்குள்ளாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்ன்னு வந்தோம்னா, கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸுக்கு தேவையான கேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70% வரைக்கும் அலோகேட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 200 டன் அளவுக்கு கேஸஸ் வந்து, அதாவது எல்பிஜி கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதில் 95% வரைக்கும் கேஸஸ் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஷ்யாவிலேருந்து இதுக்கு மேலே எல்என்ஜி கேஸ் வரப்போகிறதுனால இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் தட்டுப்பாடு இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லூபினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டாபாக்ளிஃபோசின் மெட்ஃபார்மின் குளோரைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஃப்டிஏ அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட் தான். காரணம் என்னன்னா, டயபிட்டிஸ் 2 இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த ட்ரக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் இதில் கிடைக்கும். அண்ட் இன்ஃபோஏஜ் Q4 நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸில் வந்து 7% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோஏஜுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அதாவது 1057 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து அவங்க இந்த Q4 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிசிஎஸோட ரிசல்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் அவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 29% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்படி எடுத்துக்க போகுதுன்றதை ஏடிஆர்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சிடும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அதை பற்றி நாளைக்கு நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பேசிக்கலாம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூனாவாலா ஃபின்கார்ப் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா QIP மூலிமா 5000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி ஃபண்ட் ரைஸ் பண்ணும்போது இப்போ இருக்கக்கூடிய ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 15% அளவுக்கு டைல்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு நெகட்டிவான விஷயம் தான். ஆனால் ஒருவேளை இந்த QIP மூலிமா ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணி பிஸ்னஸ் பெரிய அளவில் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு வேல்யூ அடிஷனாக இருக்கும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா HPCLக்கு வந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட் என்னன்னா, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து 79000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு கேபெக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தோம்னா, ராஜஸ்தானில் ஒரு ரிஃபைனரி வந்து இவங்க அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா HPCLக்கு வந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட். அண்ட் அடுத்து ஐடிசி ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, ஒரு பிளாக் டீல் வந்து கூடிய சீக்கிரமே நடக்க போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் ஈக்விட்டி ஃபார்ம் வந்து 1,30,00,000 ஷேர்ஸ் வந்து விற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 152 ரூபான்ற விலையை வந்து இங்கே விற்க போகிறாங்க. அண்ட் இதனோட டிரான்சாக்ஷன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 200 கோடி ரூபாய் வரை இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாகவும் பார்க்கலாம், பாசிட்டிவாகவும் பார்க்கலாம். இவங்க விற்கிறாங்கன்றது நெகட்டிவான விஷயம். ஆனால் வாங்க போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் ஃபியூச்சர் க்ரோத் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினாங்கன்னா அது வந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட்டாக பார்க்க போகிறது. யார் வாங்குறாங்கன்ற டீட்டெயில்ஸை பொறுத்து இந்த ஷேரை வந்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலோட போர்ட் மீட்டிங் வந்து ஏப்ரல் 16 நடக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதனோட டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டா வந்து எதை சொல்லியிருக்காங்கன்னா ஏப்ரல் 23 சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 16 எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அப்டேட் ஆகிடும். அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா KEC இன்டர்நேஷனல் ஷேர் ப்ரைஸ் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டேஜில் 9% மேலே இன்க்ரீஸ் ஆயிருந்தது. காரணம் என்னன்னா, இவங்களுக்கு வந்து 2500 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆர்டர்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதுதான் விஷயம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்பசி டெவலப்மெண்ட்டோட Q4 நம்பர்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த நம்பர்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து 5% அப்பர் சர்க்யூட் போயிடுச்சு. அந்த அளவுக்கு நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இவங்களோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் பேசிஸில் 89%, இயர் ஆன் இயர் பேசிஸில் 128% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் கைடன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 98% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் சேல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 5000 கோடி ரூபாய் சேல்ஸை நாங்கள் ரீச் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஆனால் அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமாக இருக்குது. மேபி இது ஒரு டர்ன் அரௌண்டாக கூட இருக்கலாம். ஆனால் நான் வந்து இப்போதைக்கு அந்த கம்பெனியில் முதலீடு பண்ண போகிறது கிடையாது. அடுத்து கேஸ்ட்ரால் இந்தியா பற்றின ஒரு அப்டேட் வந்திருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக 2 ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 இன்ஜின் ஆயில். அந்த இன்ஜின் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க சிந்தட்டிக்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலர் 4 வீலர் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஏன்னா ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டா அவங்க வந்து புது ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப் டு டேட்டில் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக அவுடேட்டட் ஆகிடுவாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா EV வெஹிக்கிள் எல்லாம் அதிகமாகிட்டு இருக்கிற காலகட்டம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயிலோட பயன்பாடு வந்து போக ஒரு 15 வருஷத்தில் வந்து குறைஞ்சிரும், பயங்கரமாக குறையும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க புதுசாக அப்டேட் ஆகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கரண்ட்லேயே இருப்பாங்க. இவங்களோட பிஸ்னஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா அதனோட ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் HDFC பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கெட்ட காலமாக இருக்குது. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, சிபில் ரேட்டிங் இருக்கு இல்லையா, இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சியில் சிபிலும் ஒருத்தங்க.
அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இருக்கிறதுலே அதிகமாக லோன் டிஃபால்ட் பண்ணவங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் தான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 54,000 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் டிஃபால்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4,500 கேஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஒரு நெகட்டிவான விஷயம். அவங்களோட ஷேர் ப்ரைஸ் இன்னமும் கூட ப்ரெஷரில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் ராத்தி வெல்த் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 5% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காரணம் என்னன்னா அவங்களோட Q4 நம்பர்ஸ் வந்து சூப்பராக வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து போனஸ் இஷ்யூ கொடுத்துருக்காங்க. ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸ் இஷ்யூ கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அதனோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வோல்டாஸ் இந்த ஏசி விற்கிற கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 1450 ரூபாய் பர் ஷேர் வரை போகும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வோல்டாஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ். அண்ட் இந்த வீடியோவில் இருக்கிற தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டன் அமுக்குங்க. ஏன்னா இது சொன்னோம்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, சொல்லலைன்னா பண்ண மாட்டேன்றாங்க, பார்த்துட்டு மட்டும் போயிடுறாங்க. அதனால தான் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.